ஓகே வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு கார் கை தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவி கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் ஈவி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் மோட்டார் இருக்கும், ஒரு பேட்டரி பேக் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், டிசி ஏசி கன்வெர்ட்டர், தெர்மல் கூலிங் சிஸ்டம், மற்றபடி ஆன்போர்ட் சார்ஜர் அண்ட் மற்ற எடிஷனல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் இந்த காரில் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி கார் மாதிரி தான் இயங்கும். ஆனால் நீங்கள் உள்ளுக்கு உட்காந்து இந்த காரை நீங்கள் ஓட்டுவீங்க. அண்ட் மற்ற வசதி எல்லாம் நார்மல் கார் மாதிரி தான். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங்காக இருக்கட்டும், இன்ஃபோடெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், சேஃப்டி சிஸ்டமாக இருக்கட்டும், மற்றபடி டயர்ஸ் எல்லாமே வந்து மற்ற நார்மல் கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் அவங்க மாற்றி அமைச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் சத்தம் வராது. ஸோ நீங்கள் என்ன தான் வேகமாக அந்த காரை ஓட்டினாலும் சத்தம் வராது. உங்களுக்கு வந்து அந்த மோட்டரோட சத்தம் மட்டும் தான் லைட்டாக கேட்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள கேபினில் உட்காந்திங்கன்னா அதுவும் கேட்காது. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் சைலண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காரில் கிடைக்கும். அண்ட் ஈவி கார்னு ஜெனரலாக நீங்கள் சொன்னாலே 4 கேட்டகரி ஆஃப் ஈவி கார் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கார் வந்துச்சு, அதுவும் ஈவின்னு தான் சொன்னாங்க. பட் அது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளக் இன் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு PHEV அப்படின்னு ஒரு கார் வந்துச்சு. அண்ட் அது ஸ்டில் இன்னும் மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து BEV, அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டரியில் சார்ஜ் பண்ணி பாய்க்கக்கூடிய ஒரு கார் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஈவி கார் அப்படின்னு. அண்ட் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு பக்கத்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோவா பாப்புலர் ஆகல. ஓகே பஸ், இந்த ஈவி காரை வந்து எப்படி பாய்க்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பாய்க்கிறதுக்கு முதல்ல காரை சார்ஜ் பண்ணணும். ஸோ எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லெவல் 1 சார்ஜர், லெவல் 2 சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் 1 சார்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து இந்த 3 பின் சாக்கெட்டில் வீட்டில் குத்திட்டு சார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டோட 3 பின் சாக்கெட்டில் இந்த சார்ஜரை குத்திட்டு இந்த ஒயரை வந்து உங்கள் காரில் குத்திட்டீங்க சார்ஜிங் போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சார்ஜ் பண்ணும். ஒரு காரை வந்து 20% to 80% வரைக்கும் பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 10 மணி நேரம் கூட ஆகலாம், கூடயும் ஆகலாம். உங்கள் காரோட பேட்டரி கெப்பாசிட்டி கூட இருந்துச்சுன்னா சார்ஜிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வால் பாக்ஸ் சார்ஜர் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து லெவல் 2 சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் 1 சார்ஜரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான சார்ஜர். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜர் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்காது. நீங்கள் இந்த கார் மேனுஃபேக்சர்கிட்டேருந்து எடிஷ்னலாக வாங்கணும். விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரோட விலை வந்து 3000 ringgit to 5000 ringgit வரைக்கும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்ஸ்டலேஷன் வேறு நீங்கள் பண்ணணும். நீங்கள் டிபிலேருந்து ஒயரிங் தனியாக செஞ்சு இந்த சார்ஜர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வால் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சார்ஜரை பாய்க்க முடியும். அண்ட் சில மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா சில ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க ஈவி காருக்கு. அப்போ இந்த மாதிரி சார்ஜர் வந்து ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து நார்மல் உங்களுடைய 3 பின் சார்ஜரோட லெவல் 1 சார்ஜரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மேபி ஒரு 5 to 6 hours சார்ஜரை பொறுத்து, இந்த சார்ஜரோட கெப்பாசிட்டி பொறுத்து உங்கள் காரை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து லெவல் 1 சார்ஜரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜர். பட் நீங்கள் எடிஷ்னலாக கொஞ்சம் காசு செலவு பண்ணி உங்கள் வீட்டில் பொறுத்தணும். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி சார்ஜிங். ஸோ டிசி சார்ஜிங் தான் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பொருத்த முடியாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இப்போதைக்கு நிறைய இடத்துல இந்த ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா EV சார்ஜிங் ஸ்டேஷன் தனியாக ஒரு இடத்துல ஒரு இடம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அங்கே டிசி சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே போய் உங்கள் காரை வந்து நீங்கள் சார்ஜ் போடலாம். ஸோ இந்த சார்ஜிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காரோட பேட்டரியை பொறுத்து ஸ்டாண்டர்டான ஒரு EV காராக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் கார் வந்து 20% to 40% வரைக்கும் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிலோவாட் இருக்குது, 50 கிலோவாட், 180 கிலோவாட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டான சார்ஜரில் உங்கள் கார் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இன்னும் சீக்கிரமாக உங்கள் காரை சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸோட இருக்குது. சில சமயத்தில் வந்து இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பிராண்ட்லேயே இருக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன், அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து 1 கிலோவாட்டுக்கு இத்தனை சென் அப்படின்னு சொல்லி உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. சில சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து 1 நிமிடத்துக்கு வந்து இத்தனை சென் அப்படின்னு சொல்லி
அங்கே வந்து ரேட்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சார்ஜிங் ஸ்டேஷன் போனாலும் அவங்களுக்கான அந்த ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த சார்ஜிங் போர்ட் எடுத்து உங்கள் காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் ஆப்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலாம் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுது, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இப்போ வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணதுக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து லைஃபாக வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்த்து உங்கள் காரோட சார்ஜிங்கை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ஜிங் ரேட்ஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறாங்களே, இதெல்லாம் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சார்ஜிங் ஸ்டேஷனும் அவங்க கம்பெனி வந்து ஒரு ப்ரைஸ் வச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து 1 கிலோவாட்க்கு இத்தனை சென்ட் இல்லை இத்தனை ரிங்கெட் அப்படின்னு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கார் ஈவி காரோட பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக இருந்துச்சு, உங்களோட லாங் ரேஞ்ச் உள்ள ஒரு ஈவி கார் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நிறைய சார்ஜ் பண்ணி ஆகணும். சார்ஜ் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக போகும். இதே ஸ்டாண்டர்ட் பேட்டரி உள்ள உங்கள் ஈவி காராக இருந்துச்சுன்னா மேபி ஒரு 300 to 400 ரேஞ்ச் உள்ள ஒரு காராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மேபி ஒரு தடவை வந்து 20% to 80% நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மேபி 30 ringgit 20 ringgit to 30 ringgit உங்களுடைய இந்த கிலோவாட் இல்லைன்னா உங்களை மினிட்ஸ்க்கு பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெஸ்லாவோட டிசி சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1 ringgit 25 cent per kilowatt hour அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெஸ்லாவோட. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சார்ஜிங் ஸ்டேஷனோட பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சில இது குறவாகவும் சில இது கூடவாகவும் இருக்கும். ஓகே, ஈவி காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஈவி காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ஜின் கியர் பாக்ஸ் தான் கிடையாது, மற்றபடி பேசிக்கான மெயின்டெனன்ஸ்லாம் வந்து எப்போதுமே இருக்கும். லைக் வந்து நீங்கள் டயர்ஸ், பிரேக்ஸ், கூலன், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி பேசிக்கான மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். பட் மற்றபடி இந்த லூப்ரிகன்ட் சர்வீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இன்ஜின் சம்மந்தப்பட்ட கியர் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸும் கிடையாது. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு இல்லையா, இந்த மோட்டருக்கும் வந்து எந்த ஒரு சர்வீஸும் கிடையாதுன்னு டெஸ்லாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே வந்து சைனீஸ் இவி மேனுஃபேக்சரான BYD என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்ரி 20,000 ஒரு தடவை நம்ம காரை வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த காரை ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காரோட பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்னாஸ்டிக் நம்ம செய்வோம். அதுக்கு வந்து ஒரு மினிமம் சார்ஜ் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈவி காருக்கு வந்து ஸ்பெஷல் டயர்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பாய்க்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து அப்படி கிடையாது. ஈவி காருக்கு ஏன் ஸ்பெஷல் டயர் தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஈவி கார் வந்து பேசிக்கலி வந்து கீழே வந்து பேட்டரி பேக் இருக்கும். ஸோ அந்த பேட்டரி பேக் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிறனால நார்மல் டயர்ஸ் வந்து இந்த வெயிட்டை வந்து தாங்குமான்னு தெரியாது. அப்படி தாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரோட யூசேஜ் இருக்கு இல்லையா, அது லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறவாக இருக்கும், ஷார்ட்டானது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்போனன்ட்ஸ் உருவாக்கி இந்த ஒரு ஈவி காருக்கு வந்து ஒரு டயர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்கும், வெயிட்டும் வந்து தாங்கும். ஸோ சேஃப், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவி காருக்கு வந்து ஸ்பெஷல் டயர்ஸ் இருக்குது. பட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி காரோட டயர் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் தென் ஸ்டாண்டர்ட் டயர். ஆனால் நிறைய ஈவி கார் யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நாங்கள் நார்மல் டயர்ஸ் தான் பாய்க்கிறோம், ஆல்மோஸ்ட் 2 years ப்ளஸ் நாங்கள் பாய்ச்சிட்டு இருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவி கார் பிராண்ட்ஸ். ஈவி கார் பிராண்ட்ஸில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே பிராண்ட் வந்து டெஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஈவினா டெஸ்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஸ்லாக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஈவி கார் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 1830களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ உள்ள அந்த ஈவி கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட முடியாது, கம்பேர்ட் டு பெட்ரோல் டீசல் கார் அளவுக்கு வந்து ஓட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ரொம்ப லாங் ரேஞ்ச் ஓடுற கார் தயாரிக்க முடியல. அப்புறம் உலக போர்லாம் நடந்த பிறகு பெட்ரோல் டீசலுக்கான அந்த வியாபாரம் வந்து பெருசானனால நிறைய மாடர்ன் கார்ஸ்லாம் வந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கார் மேனுஃபேக்சர், இப்போ ஃபார்ட், செவ்ரோலே, இந்த அமெரிக்கன் கார் கம்பெனி என்ன பண்ணாங்க, இந்த பேட்டரி காருக்கான ஒரு தேடல் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. நிறைய மாடல்ஸும் ப்ரோட்டோடைப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2010 வந்து நிசான் லீஃப், அதாவது ஜப்பனீஸ் கார் மேக்கரான நிசான் வந்து நிசான் லீஃப்னு ஒரு ஃபுல் ஃப்ளஷ் பேட்டரி கார் வந்து விளையாக்குனாங்க. இந்த கார் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிச்சு. ஏன்னா அவங்களோட அந்த பாய்க்கிற அந்த பேட்டரி, அந்த சார்ஜிங் அண்ட் கிலோமீட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தனால இந்த பேட்டரி காருக்கான டிமாண்ட் என்ன பண்ணிருச்சு, ஈவி காருக்கான டிமாண்ட் வந்து மறுபடியும் அதிகரிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 ரிசர்ச்சில் இருந்த இந்த டெஸ்லா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 2012 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவி காரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஈவி காரும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெட்ரோல் விலை வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈவி கார் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டெஸ்லா பிராண்ட் வந்து பெரிய அளவில் வந்து அமெரிக்காவில் வாங்கி பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் லேட்டர் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்லா வந்து இப்போ உலகம் பூரா வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மலேசியன் மார்க்கெட்டில் கூட இப்போ நம்ம டெஸ்லா வாங்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த BYDன்ற ஒரு சைனீஸ் ஈவி கார் மேனுஃபேக்சரர், இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த BYD பேரில், பேட்டரிஸும் சொந்தமாக செய்கிறாங்க, மற்ற எலக்ட்ரானிக்ஸ்லாம் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கார் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களோட கார் வந்து ஆரம்பத்தில் டெவலப் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இல்லை, நார்மல் கார் மாதிரி தான் இருக்குது.
பட் 2020க்கு அப்புறம், அதாவது கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிசைன் எல்லாம் மாறுது. இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ரேஞ்சில் வேறு மாதிரி ஒரு டிசைனில் கொண்டு வராங்க இந்த பிஒய்டியோட ஈவி கார். அண்ட் இது வந்து குளோபல் அளவுக்கு போகுது, உலக அளவுக்கு இவங்களுடைய கார் வந்து விலைக்கு போகுது. நிறைய பேர் வந்து இவங்களோட பேட்டரி டெக்னாலஜிக்காகவே இந்த பிஒய்டி காரை வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவி கார்லேயே வந்து அட்வான்ஸான பேட்டரி பாய்க்கிற ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஒய்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து பிளேட் பேட்டரின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து சைஸில் சின்னதாகவும் வெயிட் குறவாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற பேட்டரியாகவும் இருக்குது. அண்ட் இந்த பிஒய்டியோட பிளேட் பேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்லாவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மாடல் வாய் டெஸ்லா காரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பிஒய்டியோட பிளேட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஈவி கார் பிராண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்ஸிமமாக ஈவி கார்ஸ் வந்து சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. சைனீஸ் ஈவி கார்ஸ் லைக் பிஒய்டி, கீலி, சேரி, கிரேட் வால் மோட்டோ, எக்ஸ்பெங், அப்புறம் ஜீக்கு, ஸோ எஸ்ஏஐசி, எம்ஜி இருக்கு இல்லையா. ஸோ எம்ஜி வந்து இப்போ வந்து சைனாவில் செய்கிறாங்க. நேத்தா, ஸோ இவங்க எல்லாமே வந்து சைனீஸ் ஈவி கார் மேனுஃபேக்சர். இதுதான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களில் அஃபோர்டபுளான ஈவி கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பனீஸோட ஈவி கார்ஸ் இருக்குது, லைக் அவங்க நிசானோட ஈவி கார்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாவோட கியா, ஹுண்டாய் இவங்களோட ஈவி கார்ஸ் வெளியாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 50,000 நீங்கள் மேலே போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டெஸ்லா வந்து நீங்கள் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ப்ரீமியம் ஈவி கார்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா BMW, மெர்சிடிஸ், போர்ஷே, வோல்வோ இவங்க வெளியாக்குற ஈவி கார்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் இல்லைனா லாங் ரேஞ்ச் உள்ளது, நல்ல லக்ஸரி, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஓகே பஸ், ஒரு ஈவி கார் வாங்குறோம். ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம செக் பண்ணணும் ஈவி கார் வாங்குறது முன்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிலோமீட்டர் ரேஞ்ச். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் உங்கள் கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ ஃபியூல் சேஃபாக இருக்குது இந்த கார்னு, அந்த மாதிரி ஈவி காருக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் வந்து அளவுகோல். ஸோ ஒரு தடவை நான் சார்ஜ் பண்ணேன்னா இந்த கார் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடும் மேக்ஸிமம் அப்படி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வர்ற எல்லா ஈவி காருமே வந்து 380 to 400+ கிலோமீட்டர் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா என்ட்ரி லெவல் நான் சொல்கிறது சீப்பஸ்ட் ஈவியே வந்து 380 to 400+ கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது மாடல் பொறுத்து. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பவர், இந்த இன்ஜின் பவர் சொல்லுவோம் இல்லையா இன்ஜின் காருக்கு. ஆனால் ஈவி காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ அப்படின்னு. இப்போ சில கார் பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட் அப்படின்னு சொல்லுவோம், சில கார் வந்து 70 கிலோவாட். இது வந்து காரோட சிசி மாதிரி 1.3, 1.5 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மோட்டரோட பவர் அவுட்புட். ஸோ ரொம்ப பவர் அவுட்புட் கூட போக, கிலோவாட் கூட போக நல்ல பவர்ஃபுல்லான காரு, நல்ல டாக்கு 0 to 100 வந்து இத்தனை செகண்ட்குள்ளே இந்த கார் வந்து ரீச் பண்ண முடியும். அந்த செகண்ட் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு ஈவி கார் வாங்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த வாரண்ட்டி தான். ஸோ என்ன மாதிரி வாரண்ட்டி, எவ்வளோ நாள் வாரண்ட்டி உங்கள் காருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. சில ஈவி கார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த ஈவி கார் வந்து 8 வருஷம் இல்லைனா அண்டர் 60,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில மாடல் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி லைஃப் டைம் வாரண்டிடா இந்த காடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் லைஃப் டைம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சில விஷயம்லாம் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து என்னென்ன விஷயத்தை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சில விஷயத்தை பார்க்கணும். பட் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவி காருக்கு வந்து ஈவி பேட்டரி, எலக்ட்ரிக் மோட்டர் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல் இது 3க்கு தான் வந்து ஸ்டாண்டர்டாக வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளோ விஷயத்தை கேட்ட பிறகு ஓகே அடுத்தது ஷோரூம் போகிறோம், ஈவி கார் வாங்குகிறோம், சார்ஜில் போட்டோன்னே வெக்கேஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈவி காரில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஈவி கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவி காருக்கோட ப்ரைஸிங் தான். இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஈவி கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியன் மார்க்கெட்டில் வந்து 90,000 to 100,000 வரைக்கும் விற்கிறாங்க. ஏன்னா அதோட ஸ்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான ஸ்பேக்கு, அதாவது ரொம்ப லோ பவரான ஒரு மோட்டர், ரொம்ப லோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் லோவாக தான் இருக்குது. அண்ட் இது ஒரு வேகமாக ஓடுற காடியாக பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் 2 மாடல் தான் இப்போதைக்கு என்ட்ரி லெவலில் பிலோ 100,000 மலேசியாவில் விற்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதே 90,000க்கு ஒரு பெட்ரோல் கார் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மலேசியா மார்க்கெட்டில் அவ்வளோ கார் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஜப்பனீஸ் பிராண்ட் கிடைக்கும், நல்ல ஃபுல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உள்ளது, நல்ல டிசைனு, நல்ல ரிலையபிலிட்டி, நல்ல ஃபியூல் கன்சம்ஷன் இப்படின்னு சொல்லி நிறைய அட்வான்டேஜ் வந்து பெட்ரோல் காரில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஒரு ஈவியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங். ஸோ இந்த கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து டைம் பிடிக்கும், அதாவது ஒரு 20 to 40 minutes சார்ஜ் பிடிக்கும். இதே நீங்கள் பாய்க்கிற ஈவி வந்து ஹை அண்ட் ஈவி, அதாவது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஈவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutesல ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். பட் நார்மல் ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் உள்ள ஒரு ஈவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 20 minutes to 40 minutes சார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சார்ஜிங் டைம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 40 minutes நீங்கள் ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் 40 minutes வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணவே நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ட்ராவலிங், அதாவது இந்த ஜேர்னி வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும், ரொம்ப பாதிக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. இந்த ஈவி பாய்க்கிறவங்க வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீ பிளான் ஜேர்னி தான் பண்ண முடியும். இப்போ சடனாக வந்து நம்ம இங்கேருந்து அங்கே போவோம், ட்ரிப் இங்கே போவோம் அப்படிலாம் பிளான் பண்ண முடியாது. நீங்கள்
போகிறதுக்கு முன்னுக்கு உங்கள் காரில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம கார் சார்ஜ் பண்ணுமா இல்லை போகிற வழியில் எந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் பிளான் பண்ணி தான் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டவுன் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, ஆனால் நானும் ஒரு ஈவி கார் வாங்கி பாய்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்காது. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேல், பினேங், ஜேபி இந்த மாதிரி மெயின் டவுனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதே கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட் வந்துட்டிங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்தீங்கன்னா டவுனுக்கு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இருக்கும், பட் ரொம்ப லிமிட்டட். இங்கே இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு பக்கத்தில் நியரஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். உடனே ஒரு 40 மினிட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் சார்ஜிங் ஸ்டேஷன் தேடி போய் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவி காரோட பேட்டரி. ஸோ இந்த ஈவி காரோட பேட்டரியோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈவி கார் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% வந்து நார்மலாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அண்ட் 20%க்கு பிலோ போக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பேட்டரியோட ஹெல்த் வந்து லாங் டேர்மில் பாதிக்கும். ஸோ இந்த லாங் டேர்மில் வந்து இந்த பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்கும், ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணாக்க ஆரம்பத்தில் வந்து 400 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுத்துச்சுன்னா மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே 400 கொடுக்குமா, அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி குறையுமா அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சில கார் வந்து மேனுஃபேக்சர் வந்து அவங்க இதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இத்தனை வருஷத்தில் என் பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு, ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருச்சுன்னா நான் வந்து பேட்டரி வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு. சில பேர் வந்து அது கொடுப்பாங்களா நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அடுத்த ஒரு ஈவி கார் வாங்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ஈவி காரோடைய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. ஸோ இந்த கார் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருந்தால் தான் இதோட செகண்ட் ஹேண்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு புது ஈவி வாங்குறீங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பாய்க்கிறீங்க, இல்லையா உங்கள் ஈவியை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க, அதை வந்து ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காரை விற்றா விலை இருக்குமா, வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஈவி காரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவி கார் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நியூ ஓனர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, வாரண்டியில் உள்ள காருக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்டர் வாரண்டி உங்கள் கார் வந்து நீங்கள் தொடர்ந்து பாய்க்கிறீங்க அப்படின்னா, அதாவது லாங் டேர்முக்கு ஈவி கார் பாய்க்க போகிறீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ஃபால்ட் ஆகுது. ஸோ பேட்டரி ஃபால்ட் ஆகும்போது இந்த பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம யோசிச்சே ஆகணும். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்லா காருக்கு பேட்டரி மாற்றிருக்காங்க. அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட மலேசியன் ரிங்கெட் வந்து 80,000 கிட்ட செலவாயிருக்கு. ஸோ மலேசியாவில் ஒரு டெஸ்லாவோட விலை பார்த்தீங்கன்னா 180,000 ஆரம்பிக்குது. அந்த 180,000 காருக்கு பேட்டரி மட்டும் 80,000க்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம படித்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஈவி கார் வாங்கி காசு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கே போயிடுது அப்படின்னா எங்கே இருக்குது அந்த சேவிங்? இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறதோட இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈவி கார் சார்ஜிங் ரேட்ஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் ஈவி காருக்கு ஸ்விட்ச் பண்ண பிறகு ஈவி நாங்கள் சார்ஜிங் ரேட்ஸ் அதிகரிக்க போகிறோம், எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான், பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஈவி கார் வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். எனக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஈவி கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் சேஃப், உங்களுக்கு வந்து பணத்தை மிக மிச்சப்படுத்தும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னால் வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவி கார் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு காராக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பணக்காரர்கள், நல்ல பணம் உள்ளவர்கள் இவங்க ஒரு ஈவி கார் வாங்கிட்டு அங்கங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு ஸோ இவங்க ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்காக வேணால் இந்த கார் வந்து சரியாக அமையுமே தவிர நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒரு நல்ல கார் ஒன்று வாங்கி ரொம்ப நாள் பாய்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஈவி கார் எப்போதுமே சரிப்பட்டு வராது. ஆனால் அதுக்கான காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. மேபி இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வெள்ளி 50,000 வெள்ளி கூட ஈவி கார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ஈவி கார் வாங்கி கண்டிப்பாக பாய்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இங்கேருந்து விடைபெறுவது உங்கள் கார் கை தமிழன். நன்றி.